விஜயாவுக்கு ஏத்த சரியான வெள்ளி மருமக ரோகிணி தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து மீனா அவங்களோட பூக்கடைய அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஓப்பன் பண்றாங்க. எல்லாரையுமே இன்வைட் பண்ணி ஃபங்ஷன் நடந்துட்டுருக்கும்போது ரோகிணி என்ட்ரு ஆறாங்க. அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. அத மேனேஜர் வந்து குடுக்குறாரு மனோஜ் கையில. இந்த 60 வீட்டுக்கு நீங்க ஹோம் அப்ளையன்ஸஸ் வந்து சப்ளை பண்ணுங்க. உங்களோட ஆர்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதே மாதிரி இன்னும் ஒரு 500 வீடு இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிட்டுருக்குறோம். இந்த ஆர்டர் எப்படி பண்றீங்களோ, அத பொறுத்து தான் அந்த முழு ஆர்டரும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜுக்கு அது வந்தா போதும் இல்லையா? அதனால கண்டிப்பா இந்த ஆர்டர நல்லபடியா முடிச்சு குடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரீமெண்ட்ட வாங்கிக்கிறாரு. மேனேஜர் வந்து ஒரு கண்டிஷன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே உங்க ஒய்ஃப் ரோஹிணி தான். அவங்க தான் இதுல வந்து ஒர்க்கிங் பார்ட்னர். ஸோ, நான் உங்கள மட்டும் அதுல மென்ஷன் பண்ணல. உங்க ஒய்ஃபையும் சேர்த்து தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ, நீங்க 2 பேர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு அப்படின்ற மாதிரி தான் அக்ரீமெண்ட்ல நான் வந்துட்டு பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ, இவங்க 2 பேருமே இப்ப சைன் பண்ணி அத வாங்கிக்கிறாங்க. ரோஹிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "என்ன மனோஜ் என்னால வந்துட்டு 60 வீட்டுக்கு தான் ஆர்டர் பிடிச்சு தர முடியும்னு கவலைப்படாத. இத நல்லபடியா சக்சஸ் பண்ணிட்டோம்னா, இன்னும் நெறைய ஆர்டர்ஸ் இதே மாதிரி நம்மள தேடி வரும்னு" சொல்லும்போது, விஜயா இருந்துட்டு கோவத்துல கத்துறாங்க. "உன்னைய தான் என் மகனோட வாழ்க்கையிலிருந்தே விரட்டணும்னு நெனைக்கிறேனே, நீ எதுக்குடி ஆர்டர் வாங்கி குடுத்த? மனோஜ் அந்த அக்ரீமெண்ட் அவ மூஞ்சில தூக்கி வீசு. அப்படி ஒண்ணும் நமக்கு இந்த ஆர்டர் தேவையே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனேன்னு "இருங்கம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. ரோகிணி இருந்துட்டு, "இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத மனோஜ். நம்ம லைஃப் வந்து வேற. இப்போ உன்னோட பிசினஸ நல்லபடியா நீ கொண்டு போணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அத மட்டும் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது, விஜயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என் பையனோட வாழ்க்கையிலேருந்து உன்னைய மொத்தமா வெளியில அனுப்பலான்னு பார்த்தேன்னா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கியா? உன்னோட உதவி ஒண்ணும் என் பையனுக்கு தேவையில்ல. அவன் ரொம்ப திறமைசாலி." அப்படின்லாம் விஜயா மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, மனோஜ் வந்து வாய திறந்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசல. ஸோ, இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "வாங்கிக்கோ மனோஜ். இப்ப வந்து உனக்கு வந்து பிசினஸ் பார்ட்னர் தான் நானு. ஆனா, உன்னோட லைஃப் பார்ட்னர் நான் தான் எப்பயுமே. என்னால என்னைய வந்துட்டு உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு யாருமே நினைக்க முடியாது. என்கிட்ட இருந்து உன்னையும் யாராலயும் பிரிக்க முடியாது." அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் லென்த்தா சொல்லிட்டு போறாங்க. ஸோ, "இது என்னடா இவ இப்படி பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில இருக்கவங்க மொத்தமா எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. முத்து இருந்துட்டு, "கண்டிப்பா இந்த பார்லர் அம்மா மனோஜ விட்டு போகவே போகாது. நம்ம என்னடான்னா ஒரு பக்கம் விவாகரத்து வாங்கி குடுத்துடலான்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தோம்னா, இந்த அம்மா மனோஜுக்கு பிசினஸ் பண்ணி குடுக்கணுன்ட்டு வந்துட்டுருக்கிறா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அண்ணாமலை அப்பா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. மத்தபடி இருந்தாலும் வீட்ல எவ்வளவோ கெட்ட விஷயங்கள வந்து இந்த ரோகிணி பண்ணதுனால அத பெருசா எடுத்துக்கல. இப்போ மறுநாள் வந்து மனோஜ் வந்து ஷோரூம் போறாங்க. ஸோ ஷோரூம்க்கு போகும்போது, அங்க ரோஹிணியும் வராங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, "நீ எதுக்கு இங்க வார?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "உன்னைய பார்க்க வரக்கூடாதா மனோஜ்? நான் உன்னோட ஒய்ஃப் தானே! என்னை ஏன் இப்படி நீ விரட்டிட்டே இருக்கிற? நான் சொன்ன ஒரு சின்ன பொய்யுக்காக தான் நீ இப்படிலாம் பண்றியா? என்னைய உனக்கு பிடிக்காதா சொல்லு?" அப்படின்ற மாதிரிலாம் நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் கரெக்ட்டா விஜயாவும் வந்துடுறாங்க. "நீ எதுக்குடி இங்க வந்த? இங்க ஷோரூம்க்கு நீ எதுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "மரியாதையா வெளியில போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ங்கள கூப்பிட்டு திட்டுறாங்க. "யாரு வந்தாலும் உள்ள விட்டுறதா? கண்ட கண்ட நாய்ங்கலாம் உள்ள வருது பாரு" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரோகிணி வந்துட்டு, "இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் நானும் ஏதாவது பேச வேண்டியது வரும்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்னடி பேசுவ? நீ என்ன பேசுவ? உன்னோட லட்சணம் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுமே. என்னமோ புதுசா அவமானப்பட மாரி பேசுற. உன்ன யார்ரி இப்போ உள்ள வர சொன்னது? போடி வெளிய" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜ் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. "என்னடா இவள நீ தான் வர சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட திட்டுறாங்க. "யோ இல்லம்மா நான் வரவே சொல்லலம்மா இவள" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னைய மனோஜ்லாம் வர சொல்லல. ஆனா நான் வந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. "என்ன சொல்ற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. எதுக்காக நீ இப்ப இங்க வரணும்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நான் தான் மனோஜோட பிசினஸ் பிசினஸ் பார்ட்னர். அது தெரியும்ல உங்களுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ. இப்ப நீ இந்த ஷோரூம விட்டு வெளியில போயிறணும். என் பையன் கண்ணு முன்னாடியே நிக்கவே கூடாது. அவன்கிட்ட பேசுறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. உன்னையெல்லாம் நான் எனக்கு இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே புரியல." அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம ரோகிணி இருந்துட்டு, "என்ன அத்த இப்படிலாம் பேசினா எப்படி?
என்னதான் இருந்தாலும் நாங்க உங்க மருமக இல்லையா? நீங்க என்னைய பார்த்து இப்படியெல்லாம் சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பேசாதடி! நீ பேசுறத கேட்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. தயவு செஞ்சு இவள வெளியில போக சொல்லுடா மனோஜ்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜே என்னை வெளியில போக சொன்னாலும் நான் வந்து போக மாட்டேன். ஏன்னா, இந்த பிசினஸ்ல எனக்கும் பங்கு இருக்குது. உங்க பையன நம்பி நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ட குடுத்துருக்கிறேன். அவரு ஏதாவது சொதப்பிட்டாருன்னா, அப்புறம் இந்த இதுக்கு நஷ்டஈடு நான் தானே கட்ட வேண்டியது வரும். கஸ்டமருக்கு வந்து நல்லபடியா பொருட்கள் எல்லாமே சப்ளை பண்ணணும்ல அத்த. அதனால நான் கண்டிப்பா இங்க இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு, "இவ என்னடா இப்படி பண்ணிட்டுருக்கிறா? இவ கிட்ட நான் தான் சொன்னேன்ல இந்த அக்ரீமெண்ட் வேண்டாம். உன் மூஞ்சில தூக்கி வீசிரு. இந்த ஆர்டரே என்னால பண்ண முடியாதுன்னு உன்னைய சொல்ல சொன்னேன்ல. ஏன்டா நீ சொல்லல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது வந்துமா, நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணி குடுத்துட்டா இதே மாதிரி நெறைய வரும்மா. 500 வீடுனா சும்மாவா? நான் இதே மாதிரி இன்னும் ஒரு 10 ஷோரூம் ஓப்பன் பண்ணிருவேன்மா. அதுக்கு தான்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு, "டேய் உனக்கு 10 ஷோரூம் என்ன 10க்கு மேலேயும் நீ ஓப்பன் பண்ணுவ. ஆனா, இவ மட்டும் உன் கூட இருக்கவே கூடாதுடா. இவ இருந்தான்னா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் அம்மா சொல்றத கேளு. அந்த அக்ரீமெண்ட்ட தூக்கி அவ மூஞ்சில வீசு. நான் வந்து இனிமே எந்த பொருளும் வாங்கி குடுக்க மாட்டேன்னு நீ சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப நமக்கு இருக்கிற கடனுக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சு குடுத்தோம்னா, அந்த ஃபினான்சியர் கிட்ட வாங்குன கடன வந்து நான் ஈஸியா அடைச்சுருவேன்ம்மா. அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அக்ரீமெண்ட்ல நான் சைன் வேற போட்டுட்டேன்ம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜயா இருந்துட்டு, "இவள எப்படி இப்படி விரட்டுறதுன்னு ஒண்ணுமே புரியலையே! என்ன பண்ணாலும் நம்ம பையன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாளே! இவள மனோஜ விட்டு விரட்ட முடியாது போல இருக்குது. நம்ம வீட்ல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் இவ பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ, "சரி மனோஜ், நீ போய் வேலைய பாரு. என்னென்ன ஆர்டர் குடுக்கணும், என்னென்னன்றதெல்லாம் லிஸ்ட் போட்டு வையி. நம்ம கிளையண்ட்ட போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம, அந்த சப்ளையர்ஸ் எல்லார்கிட்டயும் போய் நம்ம பேச வேண்டியது இருக்கு. சரியா? நீ அத கொஞ்சம் போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. மனோஜுக்கு அந்த இடத்துல என்ன பண்றது தெரியாம, "நீ ஓவரா போறடி" அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு அங்கருந்து கோவப்படுற மாதிரி அங்கருந்து கிளம்பிர்றாங்க. அதுக்கப்புறமா விஜயா கிட்ட ரோகிணி வந்து பேசுறாங்க. "என்ன ஆன்ட்டி, என்கிட்ட இருந்து மனோஜ பிரிச்சிரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன ஆன்ட்டி நீங்க? மனோஜ் கூட வாழணும் அப்படின்னு நினைச்சு தான் இந்த அளவுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அதனால எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா மனோஜுக்காக நான் இப்ப போராடிட்டுருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எப்படியும் மனோஜ் கூட சேர்ந்து வாழ விட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா, கண்டிப்பா மனோஜ வந்து என் கூட தான் வாழுவாரு. அவர எப்படி என் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடி ஏதோ ஒரு ஆர்டர் வாங்கி குடுத்துருக்க அப்படின்றதுனால, மொத்தமா என் பையன் உன் பின்னாடி சாஞ்சிருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அது முடியவே முடியாதுடி. உன்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி குடுத்து, என் பையனுக்கு வேற கல்யாணம் உன் கண்ணு முன்னாடியே பண்ணி வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க ஆன்ட்டி. ஆனா இந்த வயசான காலத்துல இவ்ளோ தூரம் நீங்க சிரமப்படுறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா நீங்களும் ஒரு காலத்துல என்னைய நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க. அதனால தான் சொல்றேன். உங்க பையன நிம்மதியா என் கூட வாழ விடுங்க. இதே மாதிரி இன்னும் நெறைய ஷோரூம் ஓப்பன் பண்றதுக்கும், நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கும் என்னால முடியும். அதனால பேசாம ஒதுங்கிருங்க. அப்படி இல்லைன்னா, உங்க பையன் வாயாலேயே உங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி வர வைக்கிறதுக்கு என்னால முடியும். அத நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடி சவாலா? என் பையன என்கிட்ட இருந்தே நீ பிரிச்சுருவியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இத சவாலா கூட எடுத்துக்கோங்க. என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. என்னைய வாழ விட்டீங்கன்னா, நான் உங்கள எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி மனோஜ் கூட வாழ விடல அப்படின்னா, நான் உங்கள சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி சவால் விடுறாங்க. பார்ப்போம் இந்த 2 பேரு சவால் விட்டதுல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.